நம்ம ராணிப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்லுல பெரிய சிவன் சிலைய வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கா? இல்லையா? அது எப்படி பண்ணாங்க? அப்படின்றது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கணம் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது போறதுக்கு ஒரு மலை மேல போய் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ மறக்காம இத பாருங்க ஃபுல்லா. ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடுக்கு வந்து போயினுக்கிறோம் விளாக் எடுக்கிறதுக்கு. என்ன விளாக் எடுக்க போகிறோன்னா கரடி மலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் மலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸ் சிவன் கோயில், அப்படியே அந்த இடத்துல இருக்கிற ஆற்காடு சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்க போகிறோம். சரி வாங்க போயிருக்கோம், பின்னாடி பார்க்கலாம் வாங்க. போகிற வழியில் உங்களை காட்டுற கொஞ்சம் ஃபன் அண்ட் டிஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்குது. வண்டியில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா பல்சர் 150, அப்புறம் இன்னும் 2 பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து NS6 பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறா கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பிகினரு ஏறுறோம். இதில் காலடா வராங்க. நீங்கள் வந்து சண்டே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகையில் இருப்பாங்க. போதை இதை போட்டு நான் பண்ணுறதுனே தெரியல போயின்னு கரெக்டாக. பல்லு பார்க்க இது பண்ணிக்கிற மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அங்கங்கே கடவாசல் இருக்குது, அங்கங்கே மீன் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தி ஒரு பாலம் வண்டி வேறு நியூட்ரல் ஆக மாட்டேங்குது, கீர் குறைய மாட்டேங்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிறாங்க. எல்லோரும் சேஃப்டியாக மீன் பிடிங்க. ஃபுல்லாக தண்ணிங்க அப்படி இப்படி போய் நிற்கிறோம். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீசி மோட்டர் தாண்டி எப்படி சொல்கிறது உங்களுக்கு பாலாஜா, அதான் சென்னை டு பெங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்மெல் இருக்குது. அது ஏதாச்சும் கவர்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கு ஸ்மெல் கொஞ்சம் குறைக்கலாம். ரொம்ப ஸ்மெல் அடிக்குது சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே கிட்டே வந்துட்டோம். ரவுண்டானா நம்ம ராணிப்பேட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நாங்களே ராணிப்பேட்டை தான். அது மாதிரி இந்த வீடியோ பார்க்குற ஆள் யாராவது ராணிப்பேட்டை இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதராக இருந்தாலும் அதர் டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாருங்கள் மக்களே, பைபாஸில் ஓட்டு போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். பைபாஸ் போகிறோம், 2 விஷயம் தான். ஒன்று இண்டிகேட்டர் போடுங்க, 2வது லெஃப்ட்டு ரைட்டில் வர வண்டி வந்து பார்த்து வாங்க. நம்மளே பார்த்தா ரைட் கட் பண்ண போகிறோம். தெரியல முன்னாடி வண்டி வரதான் திடீர்னு பண்ணிக்கிறேன் தெரியல. அது மாதிரி பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா கார் பொறுத்த வரைக்கும் பைபாஸ் ஜாஸ்தி செம்ம ஸ்பீடு போவோம். போகிறவங்க வரவங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக போவாங்க. அதுக்கப்புறம் லாரிலாம் போகுதுங்களா, லாரிக்கார் எப்பவுமே ஓரமாக தான் போவாங்க. ஒரு சில லாரிக்கார் பூந்து போவாங்க. நம்ம தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் கரெக்டாக சர்ன்னு போகிறவங்க நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. அது மாதிரி ஏறுறவங்க ஓவர்டேக் பண்ணுறவங்க ப்ளீஸ் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஹார்ன் பண்ணிட்டு ஏறுங்க. ஹார்னா லைட் ட்ரிப் பண்ணிட்டாவது ஏறுங்க. நைட்டில் மேக்ஸிமம் லைட் ட்ரிப் பண்ணுவாங்க. பகலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹார்ன் அடிங்க சரிங்களா. இதுதான் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, நம்ம வந்து போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் வே தான். போகிறதுக்கு ஒரே வழி தான். கொஞ்சம் போகிறவங்க பார்த்து போங்க. பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் சுதாரணமாக போங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி காரில் போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக போங்க. ஏன்னா ஒன்றுன்றதால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஹலோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கரடி மலைன்றது ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா சிவன் சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிலை சரிங்களா. இது வந்து செஞ்சு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரே கல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரே கரடி மலை தான் சரிங்களா.
நான் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். இது இருக்க பாருங்க கரடி மலை. அதுக்கப்புறம் உள்ள இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம். மலை இருக்குது, அவங்க உடஞ்சி வச்சுருக்கான் பாருங்கள், அந்த ரைட் சைடு காட்டுறா. அதுதான் நம்ம அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் போக போகிறோம். சரிங்களா? சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஜொன்ன பாறைலாம் இது நேரம் அது இது பாறை ஜெல்லி உடைக்கிறது பாருங்களா, அந்த கம்பெனிலாம் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வழி தான் அது போகிறதுக்கு, பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குதுங்க. போகிறதுக்கு தான் வழி இருக்குதான்னு தெரில. இட்டாச்செலாம் வந்து இருக்குதுங்க. ஏய் என்னடா கீழே மண்ணெலாம் காட்டு. இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே டேஞ்சர் தான் மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரடி மலைக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரடி மலைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதான் கரடி மலைக்கு போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கரடி மலை. இந்த கரடி மலை நம்ம சிவன் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஜல்லி கம்பெனிலாம் இருக்குது. ஏன்னா ஜல்லி உடைக்கிறாங்களே இங்கே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வழியில் தான் போகணும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் மட்டும் தான் இருக்குது. சரி நம்ம உள்ள வண்டியில் பார்த்தீங்கன்னா போனோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண் பாதை தான், ரொம்ப கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, ஓட்ட தெரிஞ்சுங்க ஓட்டுங்க. சரிங்களா? இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு டக் புக்குன்னு ரோடு தான். உங்களுக்கு இதில் தெரியும் பின்னாடியே பார்த்தாவே. ஆனால் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரோடெலாம் போடலைங்க, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஏன் ரோடு இது போடலாம், இது அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸானது அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பாருங்கள் பாறை உடைக்கிறாங்க. போகிறதுக்கு தான் வழி இருக்குதான்னு தெரியல. ஒரு வேளை அது இருக்குதா இல்லையா வச்சுட்டாங்களே தெரியலீங்களே எங்களுக்கு. வா நிறுத்துறா. இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த படத்தில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தெல்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, மைனர் அதாவது கல் உடைக்குது, அது மாதிரியே இருக்குது. இதை பாருங்கள், நம்ம இந்த கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி பயங்கரமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த சாமி இருக்கிற இடத்த பார்க்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கே ஒரு இருக்குது. ஆனால் மலை, ஒரு மலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இது மாதிரி தெரியாதுன்னு கூட தெரிஞ்சுங்க. இதை பார்த்து நான் பாருங்க, அவர் உடச்சுன்னு இருக்காரு. ஸ்டாச்சு இருக்குது, காரு, இது என்னது அது என்னங்க, ஒரு சிவன் சிலையே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாங்களான்னு தெரியலிங்களே. போகிறதுக்கு வழி இருந்துச்சு. வழியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முட்டு சந்த வழி மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு வேளை நம்ம எங்கேயோ போகிறோமா எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. ஆள் இந்த படத்தில் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குதுங்க. அது ஒரு வேளை உடச்சிட்டாங்களா அதை? ஆமாங்க, அது உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து மேலே தான் இருந்துச்சு, தண்ணிலாம் இருக்கா, இது மேலே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா கரடி மலைக்கு வந்து வராதிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலை பார்க்குறது தான் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. சிவன் சிலை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அந்த உடஞ்ச சிவன் சிலை வந்து பார்த்தா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்து அந்த செவனில் வந்து ஃபுல்லாக மூட்டிருக்காங்க. நாங்கள் போட்டு உங்களுக்கு இந்த பக்கம் அதை காட்டுற மாதிரி. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இதாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா வழியாக இருந்துச்சு. இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே மூட்டிகிட்டு இருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. தான் சிலை இருந்துச்சு, இதான் பார்த்தீங்கன்னா சிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிலை இருந்துச்சு. இப்போது இவங்க அதை கரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலராக இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது மூட்டு இருக்காங்க போகிறதுக்கு. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. அப்படியே வந்தீங்கன்னா கூட ஃபுல்லாக கல்கோரதாக இருக்குது. சரிங்களா? அதனால் யாரும் வராதிங்க. இதுக்கப்புறம் கரடி மலை எல்லாமே மறந்துடுங்க. சரிங்களா? ஸோ இது அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா அது ஃபுல்லாகவே மூட்டிருக்காங்க. ஏன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா இதில் வெடி எதனா வெடிப்பாங்க, வெடி எதனா கல் உடைக்குது, வெடி எதனா வெடிக்கலாம். ஸோ அதனால் யாரும் வராதிங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேன் ஒரு பிளேஸ் தான். யாரும் ஜாஸ்தியாக வந்து வராதிங்க. ஓகே, தேங்க்யூ.